அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சது. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் படிக்கணும், பிளான் பண்ணணும். அடுத்து என்ன பிளான், அடுத்து என்ன டெஸ்ட் இருக்குது, அடுத்து என்ன எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். சரி, பொங்கல் முடிச்சு படிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே, இப்போயாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்போவா இருந்தாலும் சரி உங்ககிட்ட மிஸ் ஆகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. புள்ளி விவரமாகவே நம்ம சொல்லலாம். ஓகே, என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா ஃபோக்கஸ். நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு சக்ஸஸ் கிடைக்காததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போகிறதுனால தான். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் சொல்லலாம். உங்களுடைய ஃபோக்கஸ், நீங்கள் எந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அது தெரியாமல் இருக்கலாம். இல்லை அதுக்கு தான் நம்ம வந்து சரியாக வேலை செய்கிறோம் மீன்ஸ் நம்ம வந்து படிக்கிறோமா, அதுக்கு தான் நம்மளுடைய உழைப்பை போடுறோமா, நேரத்தை செலவிடுறோமா அப்படிங்கிறதும் இருக்குது. இது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டிஜிட்டலாக இருக்குது அப்படின்னா எல்லாமே சிஸ்டமில் வருது, மொபைலில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போ இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் கிடைக்குது. இந்த வீடியோ எத்தனை பேர் முழுசாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வியூஸ் போகுது. மினிமம் வந்து ஒரு 1000 வியூஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 வியூஸ் பார்க்குறவங்கள ஒரு 100 பேர் வந்து இந்த வீடியோவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 100 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக இந்த வீடியோஸை பார்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல பார்க்கல, அதனால பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எத்தனை பேர் கடைசி வரைக்கும் அதை பார்த்தீங்க, எத்தனை பேர் கடைசி வரைக்கும் ஃபோக்கஸ்டாக இதை பார்த்தீங்க? ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, இதே தான் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது இப்போது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கிளாஸஸாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கான்செப்டாக இருக்கும். அதை கூட நம்ம வந்து டீச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக படிக்கிறவங்களும் டீச் பண்ணுறக்கூடிய கான்செப்ட் இருக்கட்டும். ஆனால் அதையும் நம்ம எவ்வளோ நேரம் முழுமையாக பார்க்குறோம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இதுக்கு தான் வந்து ரிட்டன்ஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபோக்கஸ்டாக அந்த வீடியோவை ஆரம்பத்திலேருந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் யார் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம். எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ நிமிஷம் பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, ஓகே, 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அதிகபட்சமாக 2 நிமிஷம் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஓகே, ஏன்னா நமக்கு அவ்வளோ பொறுமை கிடையாது. நம்ம அடுத்து ஒரு 30 செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் நமக்கு பார்த்துட்டு ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வேறு ஏதாவது சஜஸ்டில் வரும், அது போகலாம் இது போகலாம், இதை பார்க்கலாம் அது பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ நாங்கள் யூடியூப்பில் படிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். யூடியூப் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு படிக்கிற விஷயங்களா இருக்கலாம், தெரியாத விஷயங்களா இருக்கலாம், இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கும். ஏன்னா நீங்கள் எது தேடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவே கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். நிறைய உங்களுக்கு வந்து புது புது ஐடியாவை கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறது தான். இப்போது இதே பிரச்சனை நீங்கள் யூடியூப்பில் கிளாஸ் அட்டன் பண்ணதும் சரி, ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணும் போதும் சரி, உங்களால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. அடுத்துன்னு போயிடுவீங்க. ஒரு வீடியோ போட்டு நம்ம 1/2 மணி நேரம் போட்டாலும் சரி, 1 மணி நேரம் போட்டாலும் சரி, உங்களால் முழுமையாக அந்த வீடியோவை ஃபோக்கஸ்டாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்க முடியுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் மிஸ் ஆகுது. நம்ம வந்து அடுத்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். அதுதான் விஷயம். நம்மளால் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க முடியறதில்ல அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து இது சொல்கிறேன். ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம் ஆன்லைன். ஏன்னா கிளாஸ் போகிறவங்க வேறு வழி இல்லை, அங்கே போயிட்டு அவங்க உட்காந்து தான் ஆகணும். முழு நேரம் 1 மணி நேரம் அட்டன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் நம்ம யூடியூப்பில் படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில், யூடியூப் ஃபாலோ பண்ணுறோம் இல்லை ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அது முழுசாக அந்த கிளாஸை யூட்டிலைஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கட்டும், தெரியாத விஷயங்களாக இருக்கட்டும், முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன். சரிங்களா? அந்த ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதே விஷயத்தை தான் நான் கம்பேர் பண்ணுறது. எது கூட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுடைய கோல் கூட, நீங்கள் என்ன எக்ஸாம் கூட நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, அது கூட ஒரு கம்பேரிசன் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, முழுசாக அதுக்காக வந்து நம்ம வந்து ஜம்ப் ஆகாமல் அந்த ட்ராக்லேயே இருக்கமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகே, நான் இன்றைக்கி படிக்கலான்னு தோணும். ஓகே, இன்றைக்கி படிப்போம், அப்புறம் மறுபடியும் நாளைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் படிக்கலாம் அப்படின்னு தோணும். சரி, பொங்கல் முடிஞ்சு படிக்கலாம் அப்படின்னு தோணும், தீபாவளி முடிஞ்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. நியூ இயர் முடிஞ்சு படிக்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எய்ம் இருக்குது அப்படின்னா முழுமையாக அந்த நேரத்தை செலவிட்டு
அதுக்கான உழைப்பை கொடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ் வந்து கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களால் வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, புக் எடுங்க. புக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு வழியே இல்லை. ஓகே, நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தால் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் ஏதோ பார்ப்பீங்க, அந்த பக்கம் ஏதாவது பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதாவது எடுத்து நோண்டிகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும், சரிங்களா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கும்போது நிறைய காம்படிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, அந்த கிளாஸில் ஏதாவது வந்தால் போதும், அந்த கிளாஸில் பாஸ் பண்ணால் போதும், ஏதாவது ஒருத்தர் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா டாப்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே நம்மளாம் வந்து என்ன எய்ம் பண்ணி நான் வந்து டாப்பர் ஆகணும், ஃபஸ்ட்டில் வரணும், ஃபஸ்ட் 100க்குள்ளே வரணும், 200க்குள்ளே வரணும், நம்ம இன்றைக்கி அதை எய்ம் பண்ணோமா? கிடையவே கிடையாது. நாங்களும் அப்படி தான், எல்லாருமே அப்படி தான் இருப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் 1 or 2% வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம வந்து இந்த காலேஜில் இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும், காலேஜில் ஃபஸ்ட்டு வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும், ஸ்டேட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணி படிச்சுருந்துருக்கலாம். எல்லாரும் அப்படி கிடையாது. ஆனால் இப்போது வேறு வழி இல்லை. இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு உள்ளே வரும்போது காம்படிஷன் பெருசு, நீங்கள் காம்படிட் பண்ணியே ஆகணும். அது 1 லட்சமாக இருக்கலாம், 2 லட்சமாக இருக்கலாம், அது எக்ஸாமை பொறுத்து, வேகன்சியை பொறுத்து, அது நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமை பொறுத்து அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்போது ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அப்படிங்கிற மாதிரி மாறுபடும். குரூப் 2வா இவ்வளோ 5 லட்சம் பேர், 6 லட்சம் பேர் எழுதுறாங்க, 7 லட்சம் பேர் எழுதுறாங்க. குரூப் 4 10 லட்சம் பேர், 15 லட்சம் பேர், 20 லட்சம் பேர், 25 லட்சம் பேர் வரைக்கும் கூட எழுதுறாங்க. இந்த டைம் எவ்வளோ வேணாலும் போகலாம், அதிகமாகவும் ஆகலாம். நான் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 20 லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க, எழுதுனாங்க அப்படின்னு சொல்லும்போது போன டைம் கம்மியாக இருந்தது. மறுபடியும் இப்போ வந்து அதிகமாகலாம். ஓகே, அது வரக்கூடிய வேகன்சிஸை பொறுத்து. ஸோ உங்கள்கிட்ட மிஸ் ஆகிறது அந்த ஃபோக்கஸ், அந்த கன்சிஸ்டன்சி, இதை கொஞ்சம் நீங்கள் விடாமல் தொடர்ந்து படிங்க. ஓகே, அதுதான் நான் சொல்ல வரக்கூடியது. ஸோ இந்த ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் வச்சுக்கோங்க. உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி கிளாஸஸில், ஆன்லைன் கிளாஸில் டைவர்ட் ஆகுறீங்க, படிக்க முடியல, ஓகே அப்படின்னா புக்ஸ் எடுத்து வந்து படிங்க. ரொம்ப முக்கியம். புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. நீங்கள் அதையே பார்க்கணும், உங்களுடைய அப்சர்வேஷன் அதில் இருக்கணும். பார்த்து படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து படிக்கும்போது வேறு எந்த வேலையும் உங்களால் செய்ய முடியாது. அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து புக்ஸ் எடுத்து கூட படிக்கலாம். உங்களுக்கு எது சூட் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆன்லைன் அப்படிங்கிறது இந்த யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை. நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை, பொறுமை கிடையாது, ஃபோக்கஸ் கிடையாது. அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? ஸோ இது இயல்பானதான். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. அதெல்லாம் தாண்டி யார் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய சக்ஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்காக யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுக்கு தான் இதை சொல்கிறேன் அப்படின்னு இல்லை. என்ன விஷயம் இங்கே கன்வே பண்ண வரேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட என்ன மிஸ் ஆகுது, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த பொறுமை இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான், கன்சிஸ்டன்சி இல்லை அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். ஓகே, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் அதை முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்ககிட்ட பண்ண முடியல அப்படிங்கிறது தான். அந்த நேரத்துக்கு என்ன தோணுது, அடுத்த செகண்ட்ஸ் அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக தான் இதை சொல்லியிருக்கோம். ஓகே, தொடர்ந்து படிங்க, எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.